பிள்ளையார் பாகம் 5 அத்தியாயம் 5. வந்தியத்தேவர் சக்கரவர்த்தியை கூர்மையாக எந்த சலனமும் இன்றி பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை ராஜேந்திரனால் கூட நீங்கள் நிர்பந்திக்கப்படுவீர்கள் என்றார். எனக்கும் என் பிள்ளைக்கும் இடையே போர் ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு இருக்கிறீர்கள். ஆஹா, எங்கள் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை எவ்வளவு அழகு, எத்தனை திறமைசாலி, எவ்வளவு நல்லவர், ஆஹா என்று சக்கரவர்த்தி போலியாக வியந்தார். என்னுடைய நல்ல குணம் பற்றியும் என்னுடைய திறமை பற்றியும் இனி நான் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதுபோல் பேசினால் நான் கோபப்படுவேன் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, நான் கோபத்தை விட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டன. அதனாலேயே நான் போர் முனைக்கு தகுதியற்றவன் ஆகிவிட்டேன். நானே போர் முனைக்கு தயாராக இல்லாத போது அப்பனையும் பிள்ளையையும் போர் முனைக்கு அனுப்புவதற்கு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. சக்கரவர்த்தி அவர்களே, உங்களை நான் எப்படி நேசிக்கிறேன் என்று உங்களுக்கே தெரியும். சற்று சீறி பார்க்கிறீர்கள். நீங்கள் பெரிய நடிகர் என்பதும் ஊரறிந்த விஷயம். மேலை சாளுக்கியத்தில் வெகு வேகமாக ஆயத்தங்கள் நடைபெறுவதால் அது பற்றிய யோசனையும் கவலையையும் நாம் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டாகிறது. அவர்கள் போருக்கு தயாராகி நம்மை நோக்கி வரட்டும் என்று நாம் காத்திருப்பது அவ்வளவு புத்திசாலித்தனம் அல்லவே. நம்மால் கைப்பற்றப்பட்ட கங்கபாடி, இரட்டப்பாடி, நுளம்பம்பாடி போன்ற தேசங்கள் மேலை சாளுக்கியரின் வருகையால் படாத பாடுபடும். மக்கள் நம்மைத்தான் ஏசுவார்கள். எங்களையும் பலமாக்காமல் நீங்களும் எங்களை பாதுகாக்காமல் மேலை சாளுக்கியத்திற்கு பலி கொடுத்து விட்டீர்கள் என்று அந்த மக்கள் அழுவார்கள். அப்பொழுது நாம் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டி வரும். நாம் படையெடுத்து அந்த தேசத்தை நம்முடைய அரசுக்கு கப்பம் கட்டுவதாக மாற்றி இருக்கிறோம். நமது அதிகாரிகளை நியமித்திருக்கிறோம். நம்முடைய புலிக்கொடி அங்கெல்லாம் பறக்கிறது. எனவே அவற்றை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான பணி நமக்கு உண்டு. எனவே மேலை சாளுக்கியம் சோழ எல்லையை தொடும் வரை நாம் காத்திருக்க முடியாது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அவர்கள் வலுப்பெறும் முன்பே அவர்களை அழித்து விடுவதுதான் நல்லது. இல்லையெனில் நம் பக்கமும் உயிர் சேதம் அதிகமாகும். அதனால் நம்முடைய மக்கள் வெறுப்பையும் நாம் சம்பாதித்து கொள்ள நேரிடும். மூன்றாவது, கோயில் பணி பற்றி அந்த இளைஞன் கூறியதை கவனித்தீரா? கோயில் விமானம் எழுப்ப சுற்றி மண் போட்டு ஒரு பாதை அமைக்க வேண்டுமாம். மெல்ல மெல்ல பாதையும் விமானமும் உயருமாம். பிறகு மண் மொத்தமும் எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்திலே நிரப்ப வேண்டுமாம். நானும் அருண்மொழிப்பட்டனும் பெருந்தச்சரும் இன்னும் சில சிற்ப இளைஞர்களும் சேர்ந்து ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். இப்பொழுது கையில் இருக்கின்ற வீரர்கள் நிச்சயம் போதாது. இப்போதைக்கு ஆடுகளை ஒரு வருடத்தில் தின்று தீர்த்து விடுவார்கள். மேலும் ஆட்கள் வேண்டும். மேலும் ஆட்கள் வேண்டுமென்றால் மேலும் ஆணிரைகள் வேண்டும். மேலும் தானியங்கள் வேண்டும். நல்ல சத்துள்ள தானியங்கள் இருந்தால்தான், போக்குவரத்துக்கு உண்டான வண்டிகள் இருந்தால்தான் கோயில் கட்டும் பணியும் எளிதாகும். கிட்டத்தட்ட 1000 மாடுகளாவது தேவை. 500 குதிரைகள் தேவை. யானைகள் தேவை. இல்லையெனில் கருங்கல் பாறைகளை ஆட்களா சுமந்து வர முடியும்? இப்போது கட்டுகின்ற கோயில் பணி மிகவும் சிறப்பானது. ஆனால் இந்த கோயில் பணி ஒரு போர் மூலமாகவே நல்லபடி நிறைவு பெறும். போரற்று இந்த பணியை வெகு நிச்சயமாக நீங்கள் நிறைவு செய்ய முடியாது. கோயில் பணி முடிய வேண்டுமென்றால் போர் உடனடியாக வேண்டும். மேலை சாளுக்கியம் நோக்கி நாம் நகர வேண்டும். அப்படி நகர்வது நமக்கு இன்னொரு நன்மையையும் தரும். என்ன நன்மை வந்தியத்தேவரே? நான் சொல்லட்டுமா அது என்னவென்று? இது ராஜேந்திர சோழனுக்கு ஒரு திசை மாற்றத்தை ஏற்படுத்தும். ராஜேந்திர சோழனுடைய படைகள் தங்களுடைய வன்மையை நிரூபிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த போர் படையெடுப்பை நான் பின் நின்றும் ராஜேந்திரன் முன் நின்றும் நடத்த வேண்டும். அதாவது இளைய படை முதலில் போய் தாக்க வேண்டும். என்னுடைய படைகள் பின்னே தொடரும். சரியா? அதுதான் உத்தமம். விமலாதித்தர் நேரடியாக இங்கு வராமல் காஞ்சிபுரத்திலும் மேல்பாடியிலும் திருவொற்றியூரிலும் தங்க வைப்பது இதன் பொருட்டே. விமலாதித்தர் மத்திய வயதுக்காரர். அவர் ராஜேந்திர சோழனுக்கு துணையாக போகட்டும். அவரும் தன்னை புடம் போட்டு கொள்ளட்டும். அவரும் அந்த வெற்றிக்கு தான் தான் காரணம் என்று எண்ணட்டும். நீங்கள் போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பது கூட சிறப்பு. நான் கலந்து கொள்ளாமல் போனால் என் வீரர்கள் சோர்வடைவார்கள். ராஜேந்திரனுக்கு கட்டுப்படாமல் போனால் பிறகு போரில் குழப்பம் ஏற்படும். ராஜேந்திரனுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று உங்களுடைய படை வீரர்கள் சொல்லிவிடுவார்களா என்ன? வந்தியத்தேவர் கேட்டார். ஆமாம், பழுவேட்டரையர் எவ்வளவு தாழ்ந்து போவார் என்று நினைக்கிறீர்கள்? விக்ரம பூபதி எவ்வளவு தூரம் ராஜேந்திரனை அனுசரித்து போவார்? விமலாதித்தரே அனுசரித்து போவாரா என்பது கேள்விக்குறி. எனவே நான் தான் ராஜேந்திரனோடு போயாக வேண்டும். நானும் அவனும் ஒரே நேரத்தில் அருகருகே இருந்து படைகளையும் நடத்த வேண்டும். அது சரியாக வருமா?
2 பேர் படைக்கு தலைமை ஏற்க முடியுமா? இல்லை தேவரே, இந்த படையெடுப்புக்கு தலைமை ஏற்பது என்றால் அது நான் தான். ராஜேந்திர சோழன் இந்த படையெடுப்புக்கு மாதண்ட நாயகனாக நியமிக்கப்படுவான். நன்றாக இருக்கிறது. அவன்தான் இந்த படையெடுப்பை நடத்தப் போகிறான். சக்கரவர்த்தியான நீங்கள் அந்த படையெடுப்பை மேற்பார்வை பார்க்க போகிறீர்கள். ஆமாம் தேவரே, அருகிருந்து ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருப்பேன். பேரரசே, வாழ்நாளில் இவ்வளவு அருமையான ஒரு மனிதனை நான் பார்த்ததில்லை. மகன் பேரில் வைத்த காதலா அல்லது சிவன் பேரில் வைத்த காதலா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் மிக தெளிவாக இருக்கிறீர்கள். நான் மிகவும் கஷ்டப்பட்டு சிந்தித்து குந்தவை பிராட்டியாரோடு வாரக்கணக்கில் அலசி அலசி யோசித்து வந்த விஷயங்களை வெகு துல்லியமாக பிடித்து கொண்டு சதுரங்கத்தில் அடுத்ததாய் எங்கே எப்படி நகர வேண்டும் என்று தெளிவாக திடமாக பேசுகிறீர்கள். இது ஆச்சரியமாக இருக்கிறது. எப்போது சிந்திக்கிறீர்கள், யாரோடு கலந்து பேசுகிறீர்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை. வந்தியத்தேவரே, என் தமக்கை மீது மிகப்பெரிய அன்பும் பிரேமையும் எனக்கு உண்டு. மிகப்பெரிய மரியாதை உண்டு. என் தமக்கையின் வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டுமே என்று நான் மிகவும் கவலைப்பட்டிருக்கிறேன். என் கவலையெல்லாம் போக்கும்படி அவளுக்கு காதல் நாயகனாக வந்து அவளை கைப்பிடித்து அவள் அதிகாரத்தை அனுசரித்து ஆதரவாக கரம் கொடுத்து வாழ்க்கை நடத்துகிறீர்கள். வேறு எவராக இருந்தாலும் குந்தவையின் அதிகாரம் பார்த்துவிட்டு முகம் சுணங்கி இருப்பார்கள் அல்லது மூர்க்கமாக அடக்கி இருப்பார்கள். இரண்டும் செய்யாமல் குந்தவையை ஆதரித்து அவளுடைய காரியங்களுக்கும் உதவியாக இருக்கிறீர்கள். உங்கள் மனதை விடவா என் மனம் உத்தமமானது? உங்கள் மனதை விடவா என் மனம் பறந்தது? பேரரசே, சோழ தேசத்தின் மாணிக்கம் நீர். உங்களிடமிருந்து நான் பல நல்ல குணங்களை கிரகித்து கொண்டேன். அந்த நிதானம் எனக்குள் வெக எளிதாக புகுந்து விட்டது. அதனால்தான் என்னால் திறம்பட நிர்வாகம் செய்ய முடிந்தது. வந்தியத்தேவரே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நான் சிவனையும் காதலிக்கவில்லை, ராஜேந்திர சோழனையும் காதலிக்கவில்லை. சோழ தேசத்தின் நாகரிகத்தை காதலிக்கிறேன். சோழ தேசத்தின் நாகரிகம் எனக்கு பல பேர் சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்களும் சொல்லிக் கொடுத்தீர்கள். ஆனால் சோழ தேசத்தின் நாகரிகம் எது என்பதை எனக்கு திருத்தொண்டர் புராணம் தான் சொல்லிக் கொடுத்தது. நாயன்மார் கதைகளை கேட்கும் போதெல்லாம் என் மனம் மிக பெரிதாக விரிந்தது. திரும்ப திரும்ப யோசிக்க வைத்தது. தேவரே, நானே உம்மோடு பல்வேறு விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் இப்போது நேரமில்லை. நீங்கள் சொல்வது போல இந்த படையெடுப்பை நடத்தி வந்துவிட்டு ராஜேந்திர சோழனை மாதண்ட நாயகனாக குறிப்பிட்ட எல்லைகளை வகுத்து கொடுத்துவிட்டு இந்த கோயில் கட்டும் வரை சக்கரவர்த்தியாக இருந்துவிட்டு பிறகு பொறுப்பை ராஜேந்திரனிடம் கொடுத்து விடலாம் என்றிருக்கிறேன். அப்போது எனக்கு பேச ஒரு ஆள் வேண்டும். நீர்தான் அதற்கு சரியானவர். வெண்ணாற்றங்கரைக்கு ராஜேந்திரனை பார்க்க போகிறேன். நானும் அவனும் தனியே போகிறோம். இப்போது பேசியதை தவிரவும் அவனுக்கு சில குறைகள் இருக்கின்றன என்றார் சக்கரவர்த்தி. என்ன, கருமார்களுக்கான சலுகைகளை பற்றி பேசுகிறார்களா? ஆமாம், அது என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. எல்லா திக்கிலிருந்தும் அதற்கு எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. அந்தணர்கள் ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமாக எதிர்க்கிறார்கள் என்றுதான் புரியவில்லை. அவர்கள் எதிர்ப்பதாலேயே ராஜேந்திரன் பிடிவாதமாகிறான். சனாதன தர்மம் ஏன் வர்ணபேதம் காட்டியிருக்கிறது? அதில் என்ன நியாயம் என்பதும் எனக்கு புரியவில்லை. ஆனால் இது வேகமாக செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. நிதானமாக செய்யட்டும் என்று அவனிடம் சொல்ல வேண்டும். இன்னொன்றும் சொல்ல போகிறேன். என்ன அது? மாதண்ட நாயகனாக நியமித்தாலும் நான் இறக்கும் வரை தஞ்சையை விட்டு போக வேண்டாம் என்று ராஜேந்திரனிடம் சொல்ல போகிறேன். வந்தியத்தேவர் கண்களை மூடிக்கொண்டார். ராஜேந்திரன் இதற்கு உடன்பட மாட்டான் என்று அவருக்கு நன்கு தெரிந்தது. அவ்வளவுதானே, நான் கிளம்பலாம் அல்லவா? என்னிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொண்டு விட்டீர்கள் அல்லவா? கேலியாக வந்தியத்தேவர் கேட்க சக்கரவர்த்தியின் முகம் வாடியது. பிறகு இருவரும் ஓய்வெடுக்க சென்றனர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டளையிட அவரின் வருகை சிங்களாந்த தெரிஞ்ச குதிரைப்படை வீரரின் மூலம் இளவரசர் ராஜேந்திரருக்கு அறிவிக்கப்பட்டது. இளவரசரை நோக்கி சக்கரவர்த்தி போயிருக்கிறார் என்பதால் அருண்மொழி பட்டன் அவன் தந்தையான கிருஷ்ணன் ராமர் பிரம்மராயரின் வீட்டிலிருந்து குதிரை ஏறி கிளம்பி வெண்ணாற்றங்கரைக்கு போகும் பாதையில் விரைந்தான். அரசரின் அசைவு நகரத்தில் பல பேரை பரபரப்படைய செய்தது. பொதுமக்களிடையேயும் பரவியது. எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காத சக்கரவர்த்தியை மறுபடியும் பார்ப்பதற்காக மக்கள் அரண்மனை வாசலிலும் புற வழிகளிலும் கூடினர். பஞ்சவன் மாதேவி அவள் பகுதியை விட்டு ஓடி வந்தாள். நானும் உடன் வரவா? எங்கே கிளம்புகிறீர்கள் என்று கேட்காமல் கேட்டாள்.
ராஜேந்திரன் வெண்ணாற்றங்கரை பக்கம் போயிருக்கிறான். நானும் அவனை தேடி போகிறேன். சந்தித்து பேச சில விஷயங்கள் இருக்கின்றன. விரைவில் அரண்மனைக்கு திரும்பி விடுவேன். வந்து உன்னோடு நிறைய பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு கீழிறங்கினார். கருப்பு உடை அணிந்த குதிரைப்படை குழு அவரை சுற்றி கொண்டது. சக்கரவர்த்தி மெல்ல தயங்கினார். இத்தனை பேர் தேவையா? பாதி பேர் இடைவெளி விட்டு வாருங்கள். 6 பேர் போதும் என்று கட்டளையிட்டார். வெண்ணாற்றங்கரை மாளிகை என்று அரசர் மெல்லிய குரலில் சொன்னதும் 4 குதிரை வீரர்கள் அந்த பக்கமாக குதிரையை செலுத்தினார்கள். முன்னேறி முன்பகுதியிலிருந்து ஹோய் என்று குரல் கொடுத்தார்கள். அரசர் அவர்களை தாண்டியதும் பின்தங்கினார்கள். பின்னால் வந்த குதிரை வீரர்கள் அரசரை கடந்து முன்னே போனார்கள். விரைவாக முன்னேறி வழியில் நின்று கொண்டு அரசர் தாண்டும் போது வாட்களை உயர தூக்கினார்கள். பின்னே தங்கியவர்கள் பிறகு முன்னே வந்தார்கள். வழியே ஒரு கிராமத்தினர் மாலையும் நெய் விளக்கும் வாழைத்தார்களும் வைத்து கொண்டு காத்திருக்க வீரர்கள் அவர்களுக்கு அருகே போய் இறங்கி யார் என்ன என்று விசாரித்தார்கள். அந்த கிராம தலைவன் படை வீரர்களுக்கும் பரிச்சயமானவன். உன் மனைவி, உன் மகள் இவர்கள் போதும், மற்றவரை பின்னடையச் செய் என்று வீரர்கள் அதட்டினார்கள். அவ்வாறே பிரிந்து கொண்டார்கள். என் தாய் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் ஐயா, அதுதான் முக்கியம் என்று அவன் சொல்ல, அப்போது உன் மனைவியை பின்னே போகச் சொல் என்று இன்னொரு வீரன் குரல் கொடுக்க, மனைவி இல்லாமல் எப்படி கணவன் மட்டும் வரவேற்பது என்று கிராம தலைவன் சொல்ல அவன் தாயை அனுமதித்தார்கள். ராஜேந்திரரோடு என்ன பேச வேண்டும் என்ற தீவிர சிந்தனையில் இருந்த சக்கரவர்த்திக்கு இந்த வரவேற்பு சற்று தடுமாற்றத்தை கொடுத்தது. என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று சக்கரவர்த்தி சற்று தயங்கினார். குடந்தையை தாண்டி இருக்கின்ற சிறு கிராமம், இங்குள்ள கிராம தலைவர் வரவேற்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லதும் அவர் முகத்தில் மெல்லிய அலுப்பு படர்ந்து அகன்றது. சரி, செய்யட்டும் என்று சொல்லிய சக்கரவர்த்தியின் முகம் சட்டென்று சிரிப்பானது. இதமாயிற்று. ஆனால் அடிமனதில் ஒரு அலுப்பு இருந்தது. இந்த மக்களுக்கு நேரம் காலமே தெரிவதில்லை என்ற எண்ணம் வந்தது. குதிரையிலிருந்து கால் தூக்கி போட்டு இறங்கினார். இறங்கிய வேகத்தில் மேய்க்காவல் படை வீரர்கள் தோள் கொடுக்க சட்டென்று பிடித்து கொண்டு நின்றார். நடந்து அந்த கிராம தலைவனுக்கு அருகே போனார். திபுதிபுவென்று கூட்டம் சுற்றி கொண்டது. அருகே வர கைப்பிரம்புகளால் தரையில் அடித்து மேய்க்காவல் வீரர்கள் கூட்டத்தை விளக்கினார்கள். இன்னும் 10 குதிரை வீரர்கள் வந்திருக்கலாம் என்று எல்லோருமே ஆதங்கப்பட்டார்கள். தவறு நடந்துவிட்டது என்று மேய்க்காவல் வீரர்கள் கோபப்பட்டார்கள். அந்த கிராம தலைவனை சீக்கிரம் நகர்த்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த கிராமமும் தரையில் விழுந்து அரசரை வணங்கியது. சக்கரவர்த்தியின் பாதங்களுக்கு கிராம தலைவன் மலர் தூவினான். முகத்துக்கு நெய் விளக்கு காட்டினான். ஒரு பக்தன் போல பரவசமாகி கண்களில் நீர் வழிய அவரையே பார்த்து கொண்டிருந்தான். பொதுமக்கள் எல்லோருமே ஒரு ஆனந்த பெருக்கால் விசும்ப துவங்கினார்கள். என்னவாயிற்று? சக்கரவர்த்தி மனம் கசிந்தார். ஏன் இந்த அழுகை? சந்தோஷம்தான், கிராம தலைவன் பதில் சொன்னான். மெல்ல முன்னேறி அவன் தோளில் கை வைத்து முகத்தை வருடி கொடுத்தார். இன்னும் முன்னேறி அவனுடைய தோளில் முகம் சாய்த்து கொண்டார். அவன் குடும்பத்தினர் நெருங்கி கொண்டார்கள். தாயார் வயதான கிழவி சுமங்கலி அரசரின் காலில் விழுந்து வணங்கி அவர் புறக்கால்களை முத்தமிட்டாள். அரசர் நகர்ந்து கொள்ள முயற்சித்தும் விடாது கால்களை பிடித்து கொண்டாள். எழுந்து நிற்கவும் அவளை அரசர் பிடித்து கொள்ள வேண்டியதாயிற்று. அரசரின் முகம் சங்கடத்தில் தவித்தது. மேய்க்காவல் படை மெல்ல உரும விரல்களால் அவர்களை அடக்கினார். நான் அடிக்கடி உங்கள் கிராமம் தாண்டி போகிறவன்தானே, இன்றென்ன விசேஷம் என்று இனிமையாக வினவினார். எங்கள் கிராமத்திற்கு பெயர் கூட வைக்கவில்லை. கரந்தையினுடைய வடகுடி என்றுதான் இருக்கிறது. அதாவது கருந்தட்டான்குடியின் வெளிப்புற வட்டத்தில் புறம்போக்கு நிலத்தில் குடிசைகள் போட்டு இப்பொழுது 120 வீடுகள் இருக்கின்றன. விதம் விதமாக தொழில் செய்கிறவர்கள் இங்கு இருக்கிறோம். வெளியூரிலிருந்து இங்கு தொழில் செய்ய வந்தவர்களும் வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவ்விடம் விளைநிலம் அல்ல, வெறும் பொட்டல் காடு. மேலும் வெண்ணாறு சிறிது தூரத்தில் இருப்பதால் எங்களுக்கு நீர் வசதிகளுக்கு குறைவில்லை. கிணறு தோண்டி அதிலிருந்து நீர் எடுத்துக்கொள்கிறோம். நல்ல சுவையான நீர் இருக்கிறது. அதனாலேயே குடியிருப்புகளும் பெருகிவிட்டன. சரி, வேறு என்ன குறை? சக்கரவர்த்தி கேட்டார். குறையென்று ஏதும் இல்லையா? அங்கு சட்டென்று ஒரு மௌனம் நிலவியது. ஒரு மேய்க்காவல் படை வீரன் சட்டென்று சுதாரித்து கொண்டான். வேறு எதற்காக மடக்கி நிறுத்துகிறீர்கள் என்று அரசர் கேள்வி கேட்கிறார். சொல்லுங்கள் என்று கூவினான். கிராமவாசிகளின் கூட்டம் திகைத்தது. ஆனால் ஒரு விண்ணப்பம் என்றார் கிராம தலைவர். என்ன விண்ணப்பம்? அரசர் மீண்டும் மிருதுவாக கேட்டார்.
அந்த கிராம தலைவன் தனது விண்ணப்பத்தை கூற ஆரம்பித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.